மலவாய் மக்கள்லாம் இந்த ஆதார் கார்டு எடுப்பதற்காக கள்ளக்குறிச்சியை நோக்கி வருகின்ற போது இவங்க கொடுக்கக்கூடிய டைம் சரியா இந்த நேரத்தில் டோக்கன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு சரியான முறையில் போய் மலவாய் மக்களுக்கு சென்றடையக்கூடிய அளவுக்கு இல்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 50 பேருக்கு தான் நாங்கள் டோக்கன் தருவோம், ஒரு நபருக்கு ஒன்று தான் தருவோம், உன்னுடைய மனைவிக்கோ உன் பிள்ளைக்கோ ஏதாவது இஷ்யூ இருந்ததுனாலும் ஒரு டோக்கன் தான் தருவேன், ஆனால் நீ 2 பேர்த்த காமிக்க சரி பண்ணிக்க முடியாது, அதுக்காக அடுத்து ஒரு நாள் நீ வந்து வேணா ஒரு டோக்கனை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து நான் இங்கிருந்து சென்னைக்கு போகும்போது அதிகாலை 4 மணிக்கு இங்க 5 பேர் இருந்தாங்க. அந்த 5 பேர்த்துக்கிட்டையும் நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு தான் நான் சென்னைக்கு போறேன். திரும்ப அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் 2:30 மணிக்கு கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாப்ல இறங்குறேன். சென்னையில இருந்து வந்து அங்கிருந்து நாங்க 3:30 மணிக்கு இங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு கணவனும் மனைவியும் செகண்ட் ஷோ படத்தை பார்த்துட்டு இங்க வந்து உட்காந்துருக்காங்க. இன்னும் ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவருடைய கார்ல 12 மணில இருந்து அவருடைய காருக்குள்ளார போய் படுத்துக்கிட்டு, இன்னொரு தம்பி சங்கராபுரம் சைட்ல இருந்து ஒரு கார்ல வந்து அந்த தம்பி இங்க வந்து உட்காந்துருக்காரு. ஒரு ஐயா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு மேல இருந்து பைக்ல வந்து உட்காந்துருக்காரு 3:30 மணிக்கு. இன்னும் ஒருத்தர் ரொம்ப உடல்நிலை சரியில்லாதவர், அவர் குதிரைச்சந்தல்ல இருந்து இங்க வந்து உட்காந்துருக்காரு. அப்ப இதே போல உண்மை ஒரு கச்சோல் தேவை தெரிஞ்ச மக்கள் 24 நம்ம இப்போ நின்று கொண்டு இருக்கக்கூடிய இடம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தலைமை நகராக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியினுடைய தலைமை அஞ்சலகத்தினுடைய முன்னாடி நின்று இருக்கோம். இன்றைக்கு நம்ம நின்று கொண்டு இருக்க இடத்துல பார்த்துருக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாள்தோறும் இன்றைக்கு இது கள்ளக்குறிச்சி மக்கள் ஐசியமாக பார்த்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஆதார் அப்படிங்கிறது வந்து மக்களுடைய முக்கிய ஒரு ஆவணமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் மத்திய அரசு அது வந்து ஒரு ஆதார் என்பது ஆவணம் இல்லை என்று சொன்னால் மறுத்தாலுமே கூட இன்றைக்கு வந்து ஆதார் என்பதுதான் வந்து பல இடங்கள்ல முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்கிறத பார்க்கிறோம். அதே போல ஆதாரில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிறந்த தேதி, அதே போல உங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல வந்து இருக்கக்கூடிய புள்ளி கூட இன்றைக்கு வந்து உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே போன்று பார்த்தீங்கன்னா ஆதாரில் இன்ஷியல் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு மாநில அரசு வழங்கக்கூடிய வருவாய்த்துறையில் வழங்கக்கூடிய ஜாதி சான்றிதழாகட்டும், வருமான சான்றிதழாகட்டும், இருப்பிட சான்றாகட்டும், எல்லாத்திலையும் வந்து உங்களுடைய இன்ஷியல் கொண்டு இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த வாங்கக்கூடிய அந்த சான்றிதழுடைய மதிப்பு என்பது இழக்கப்படுகிறது. எப்படி பணமதிப்பு இழந்து நம்ம வந்து தவிச்சிட்டு இருந்தோமோ அதே போன்று இன்றைக்கு சான்றிதழ்கள் வந்து இழப்பு இருந்து இருந்திருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு ஆதார் திருத்தம் என்பது இந்தியாவில் உள்ள எங்க போனாலுமே வந்து உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆதார் திருத்தம் என்பது வந்து ஒரு சாபக்கேடாருக்கு பெரும் சவாலாக இருக்கிறது. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இருக்கக்கூடிய தலைமை அஞ்சலகத்தை தவிர மற்ற இடங்களில் உள்ள அஞ்சலகங்களில் திருத்தம் என்பது வந்து சரிவர நடைபெறுவதில்லை. அப்படின்றதால இன்றைக்கு இந்த தலைமை அஞ்சலகத்தில் வந்து பெருந்தெல்லாம் மக்கள் வந்து குவியக்கூடியதை பார்க்கிறோம். இந்த வரிசை வந்து நின்று கொண்டிருக்கிற மக்கள் வந்து சுமார் ஒரு டோக்கன் வாங்குறதுக்காக ஆதாரில் தன்னுடைய பெயரை திருத்தம் செய்வதற்காக டோக்கன் வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா இங்க அதிகாலை முதலே வந்து திரும்ப வருவதா தினந்தோறும் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. மாநில அரசுக்கும் நம்ம கொண்டு போயிட்டு மத்திய அரசுடைய இதுக்கும் கொண்டு போய் இருக்கிறது. அதே போன்று மாவட்ட நிர்வாகம் என்பது இது வந்து முழுமையாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை பல முறை கொண்டு போனாலும் கூட இன்று வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற ஒரு நிரசனமான உண்மை. அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து போராட்டத்திற்கு தயாராகிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, காலை வந்து இந்த காலையில் 7:30க்கு இவர்கள் வந்து டோக்கன் வாங்குவதற்காக வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இரவு 12 மணி முதலே வந்து இங்கே காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, தங்களுக்கு இன்றைக்கு வந்து சுமார் ஒரு 100 டோக்கன் தான் தரப்படும் அப்படின்ற நிலையில் தங்களுக்கு டோக்கன் கிடைக்கிறதுனா பல முறை வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதே போன்று ஒரு நபருக்கு ஒரு டோக்கன் தான் வழங்கப்படும். தன்னுடைய குடும்பத்தில் இருக்க 2 நபருக்கு திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றால் கூட இப்படி டோக்கன் கிடைப்பதில்லை. இப்படி வந்து பல புகார்களுக்கு இடையே வந்து நம்ம இன்று மக்களை சந்திக்க வந்திருக்கோம். நின்று கொண்டிருக்கூடிய இந்த ஆதார் டோக்கன் வாங்குவதற்காக வந்து முதல் ஆளாக நின்று கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பேர் சம்பத். எந்த ஊருக்கு? குதிரைச்சந்தல். எப்போ வந்தீங்க? நான் 3 மணிக்கு வந்தேன். என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க? ஆதார் கைரேக ஏறல, பதிவாகல, அதுக்கோசரம். முன்னாடி எங்கே போய் பார்த்தீங்க? இல்லை, இங்கே தான் வந்திருக்கிறேன். முன்னாடி போகல, இங்கே தான் போக சொல்கிறாங்க, வந்தோம். யார் போக சொன்னாங்க? இல்லை, எல்லாரும் சொல்லிக்கிறது தான் அது.
இப்போ போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனால் இதை எடுத்துக்கலாம், தபால் நிலையத்துக்கு அங்கே தான் போகணும் அப்படின்றாங்க. தாலுக்கா ஆஃபீஸ் போனாலும் இங்கே தான் போகணுங்கிறாங்க, அங்கேயும் எடுத்துக்கிறது இல்லை, அங்கே போங்கன்றாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துகிட்ருக்குது. இந்தமாதிரி மக்கள் இழுத்து அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு தான் வந்திருக்குது. கேட்டால் ஒழுங்கான பதில் இல்லை. கேட்டாக்கா இப்போ யாரும் சொல்கிறது கிடையாது. 7:30 மணிக்கு தருவோம், இல்லைங்க காத்துருங்க, பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் காத்துட்ருக்கோம். நாங்கள் மணி 2 மணிலேருந்து வந்து காவு காத்துருக்கோம். ஃபஸ்ட்டு செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு 2 மணிலேருந்து வந்து நாங்கள் காவு காக்குறோம். டோக்கனுக்கு கொடுன்னு கேட்டால் முடியாது, 7:30 மணிக்கு தான் நாங்கள் தருவோம் அப்படிங்கிறாங்க. பிள்ளைங்கெல்லாம் பள்ளிக்கூடம் போகணும், ஆடு மாடு பிடிச்சி கட்டணும். நாங்கள் இப்படி வந்து காவு காத்துக்கிட்டு இருந்தால் ஒரு நைட்டு பகல் காவு காத்தா நாங்கள் எப்படி பார்க்கறது? நாங்கள் இதோட 2வது முறை. ஃபர்ஸ்ட்ல 2 முறை வந்தோம், டோக்கன் இல்லாத நாங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 3வது முறை வந்து டோக்கன் வாங்கி பார்த்தோம். அதில் வந்து எனக்கு பதிவு ஆயிடுச்சு, அவருக்கு பதிவு ஆகல. அதுக்குன்னு வந்து டோக்கன் இருந்தால் தான் நாங்கள் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன நிலைமை அங்க உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். உங்களுடைய பிரசவம், உங்க பொண்ணுடைய பிரசவத்துக்காக போகணும்னு சொன்னீங்க, அதை பத்தி. ஆமா, இன்னைக்கு பிள்ளைக்கு இந்த மாசம் டேட்டு. அது டேட்டால நாங்க இந்த பாக்கணுமே, நகை பேங்க்ல வச்சிருக்கிறோம், அதை மூக்க முடியல. ரேக இருந்தா தான் மூக்கணுங்கிறாங்க. அதெல்லாம் பிள்ளைய போட்டுட்டு வந்து இந்த மாதிரி காவுறேன். திடீர்னு ஒரு வழி வந்தது. அங்க பாக்குறவங்க யாரு? நாங்க 2 பேருமே இங்க வந்துட்டோம். அது பாக்குறவங்க ஆளு கிடையாது. இந்த மாதிரி பண்றாங்க. இதுக்கு எப்படி ஆகுறது? ஆனால் இது வந்து கொஞ்சம் முகாம் மாதிரி தனியாக போட்டு ஏதோ பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. இன்றைக்கி ஸ்கூலுக்கு காலேஜஸ்க்கு எங்கே போனாலும் இன்றைக்கி ஆதார் கார்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஆதார் கார்டு தான் இருக்குது. அதனால் வந்துட்டு கொஞ்சம், ஏன்னா நிறையா எல்லாருமே வந்திருக்கவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் குழந்தைகளுக்காக தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ஸ்கூலில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக அதை கேட்குறாங்க. அதனால் முகாம் மாதிரி போட்டாவது கொஞ்சம் பண்ணி கொடுத்தா போகிறோம். அதுமாதிரி நைட்டு எல்லாரும் 12 மணி 1 மணி 2 மணி வந்து கொசுக்கடியில் உட்காந்துருக்குறாங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் கரெக்டாக ஒரு 12:30 1 மணி இருக்கணும். நான் வந்தப்போ நான் ஏற்கனவே ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நான் வந்தேன். ஒய்ஃப்க்கு எடுக்கிறதுக்காக வந்தேன். இப்போ அது அவங்களுக்கு முடிஞ்சுது. இப்போ அடுத்து என் குழந்தைக்காக வந்தேன். அப்பயே 2 கொடுங்க, 2 பேத்துக்கு ஒட்டுக்காக ஒரே இதை அப்ளை பண்ணிதான் கேட்டேன். தலைக்கு 1 தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் ஆல்ட்ரேட் பண்ணி கொஞ்சம், ஏன்னா கள்ளக்குறிச்சி தான் ஏதோ பார்த்தா ஆல்ட்ரேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். ஓகே. நான் சொந்த ஊர் அஞ்சூர். என் பேர் பாலகிருஷ்ணன். நான் துருவத்துக்கு உள்ள 10 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் கார்டு தான் போகணும். நான் வீட்டில் இருக்கிறது மணி 3, இங்கே வந்த மணி 4 ஆச்சு. இப்போ 3 மணி நேரம் லைனாக நிற்கிறேன். என் பையனுக்கு வந்து ஆதார் பேர் அவ்வளோதான். எனக்கு 60 வயசுங்க. வேறு எனக்கு விவசாயம் தான் பண்ணுறேன். மாடு பால் கறணும், வயலுக்கு போகணும். இப்போ என் வேலை கிடைச்சிருக்கு. தம்பி சொல்லும்போது பெரிய முகாம் பிடிச்சிங்க நல்லா இருக்கும். ஜனம் மீது அழைக்க தேவையில்லை. என் பேர் யுவராஜ்னா. எங்கள் ஊர் வந்து கள்ளக்குறிச்சி வந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் பெருங்கூர்னு இருக்குது. என்னோடய சகோதரிக்கு வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு 3 மாதமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசி வாய்ப்பாக தான் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ். இங்கேயுமே வந்து ஒரு 3 டைம் நான் வந்து பார்த்துருக்கேன். கியூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலவே நின்றுட்டு இருப்பாங்க. நான் ஒரு 4:45 வந்தேன். அப்போவே ஒரு 30 பேர் இருந்தாங்க. இது வரைக்குமே வந்து டோக்கன் கொடுக்கறதுக்கான இதுவும் வந்து எதுவுமே இன்னும் பண்ணலை. வந்து பார்த்துட்டு போகிறாங்களே தவிர அதுக்கான இதுவும் இன்னும் கொடுக்கல. இதனால் ரொம்ப ஆதார் சேஞ்ச் பண்ணுறதுல வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. உள்ளே வந்து ஒரு 2 செக்ஷன் தான் வச்சுருக்காங்க ஆதார் சர்வீஸ்க்கு. அப்போது என்ன ஆகுதுன்னா, கூட்ட நெரிசல் அதிகமாகும் போது அவங்களுடைய இது வந்து சர்வீஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. இதுவே இது மாவட்டத்தினுடைய தலைமையிடமாக இருக்கும்போது நிறைய பேர் வருவாங்க. நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகிறது கூடமே வந்து இங்கே தான் வந்தாகணும். ஏன்னா இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றதுனால இங்கே தான் வந்தாகணும். அப்படி இருக்கும்போது வந்து ஒரு 10 கவுண்டர் ஆச்சும் வச்சுருந்தா தான் இந்த மாவட்ட தலைமையிடன்றதுனால வந்து சர்வீஸும் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். இதை வந்து கண்டுக்கவே இல்லாமல் ஒரு கிராமப்புறங்களில் இருக்கிற சேவை மையத்தில் எப்படி ஒரு 10க்கு 10 ரூமில் வச்சு சர்வீஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு தலைமையகத்தில் வந்து இதுமாரி பண்ணுறது வந்து மக்களை ரொம்ப சிரமத்துக்குள்ளாக்குறதா தான் இருக்குது. எந்த சேவைக்கு போனாலும் அந்த ஆதார் கார்டு வந்து கட்டாயப்படுத்துறதுனால இது மக்களுடைய எல்லா இதுவுமே வந்து பாதிக்கப்படுது. இதனால் இப்போ இந்த பாட்டிலாம் வந்து இவங்களோட வயசு என்னவா இருக்கும்? இவங்க வந்து இது வந்து உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டுக்காம இப்படியே இருக்கிறதுனால வந்து ரொம்ப நாளுக்கு நாள் வந்து இது அதிகமாகிட்டு தான் இருக்குது. இது வந்து மெயின் ரோடு. இது
ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஜோன் வேறு இதில் வந்து இது வரைக்குமே நிற்கும் கியூ உனக்கு பின்னாடி ஒரு ஒரு அரை அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்குமே நிற்கும் இங்கே. இதனால் சீக்கிரமாக வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு. இந்த பாப்பா